பதாகை கேளிக்கை நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பாயிண்ட் ஆஃப் நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான படத்தை பத்தி பார்க்க போறோம். படத்துடைய பெயர் அப்சஷன். டைரக்டர் கரி பர்கர். இவர் ஒரு யூடியூபர். 1 மில்லியன் பட்ஜெட்ல இந்த படத்தை இயக்கி 250 மில்லியனுக்கு மேல வேர்ல்டு வைடா கலெக்ஷன் ஆயிருக்கு. இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்துருக்கலாம், இல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்க எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களுக்கு தரப்போறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்தோட கதாநாயகன் பேர், இந்த படத்தோட கதாநாயகி நிக்கி. இவங்க 2 பேருமே ஒரு மியூசிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே வெவ்வேறு ஆட்கள் மேலே காதல் இருக்கு. ஆனால் இதே சமயத்தில் நம்மளுடைய கதாநாயகன் பேருக்கு நிக்கி மேலே ஒரு க்ரஷ் இருக்கு. ஆனால் அந்த க்ரஷ்ஷை அவகிட்ட சொல்கிற அளவுக்கான தைரியம் அவனுக்கு இல்லை. அவன் ஒரு இன்ட்ரோவர்ட்டான கேரக்டர். இப்போ இவனுடைய நண்பன் தான் அந்த நிக்கியுடைய காதலன், முன்னாள் காதலன். அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் அவனால் சரியாக வெளிப்படுத்தவே முடியாது. ஒரு முறை அவங்க 2 பேருமே காரில் சென்றுகிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு ட்ராப் பண்ணுவான். அந்த சமயத்தில் அந்த நிக்கி நேரடியாகவே பேர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பா. என்னன்னா, உனக்கு எம் மேலே காதல் இருக்கா? அது சொல்றதுக்கான நேரம் இதுவாக இருக்கும், இதுக்கு மேலே நமக்கு டைம் கிடைக்காது, எதுவாக இருந்தாலும் சொல்லிடு அப்படின்னு நேரடியாக கேட்டும் கூட பேர் வந்து சொல்ல முடியாமல் தவிப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் இன்ட்ரோவர்ட். இதற்கிடையில தான் பேர் அந்த நிக்கியை தன் மேலே வந்து ஆசை கொள்றதுக்காகவும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு கடையில் போய் ஒரு விஷயத்தை பார்ப்பான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 விஷ் வில்லோ அப்படிங்கிற ஒரு சின்ன மேஜிக்கல் ஐட்டத்தை வந்து பார்ப்பான். அதை வாங்கிட்டு வந்து நிக்கி தன் மேலே தீராத காதலில் இருக்கணும், என் மேலே அப்சசிவாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவன் வந்து அந்த விஷை மேக் பண்ணி அந்த 1 விஷ் வில்லோவை உடைப்பான். உடைச்ச உடனே அந்த நிக்கிக்கு அவன் மீது காதல் வர ஆரம்பிக்கிறதுக்கான காட்சிகளை வந்து காமிச்சிருப்பாங்க. உடனே ஒரு மாற்றத்தை வந்து அவன் பார்ப்பான். அவ இயல்பா நடக்கல, அவ வந்து இயல்பு மீறி நடக்கிறா அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்சிகள் தெரிஞ்சாலும் பேர் அதை உண்மைங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிப்பான். அது அவனுக்கும் வேறடா தெரிஞ்சாலும் உண்மையாக நம்ப ஆரம்பிப்பான். இது போக போக நிக்கிக்கு பேர் மேல மிகப்பெரிய காதல் வெறிய, அப்சஷனை கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய காட்சிகள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் இவ்வளவு பெரிய ஹிட் அடிக்க ஒரு முக்கியமான காரணம் இந்த இயக்குனர் கரி பர்கர். அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு இது ஒரு ஐடியாவா தோணி இருக்கு. என்னன்னா, ஒருவர் இன்னொருவர் மீது அதீத காதல் வச்சா என்ன மாதிரியான சம்பவங்கள் வரும், என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத படமா எடுத்தா என்ன அப்படின்னு தோணி இருக்கு. அவர் இதற்காக ஒரு டெக்னிக்கை வந்து தேடிக்கிட்டு இருந்தார். அந்த டெக்னிக் தான் 1 விஷ் வில்லோ. அந்த கான்செப்டை வச்சு பண்ணலாம். இல்லைன்னா இன்னொன்னு சொல்லலாம், விஷ் கான் ராங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள இந்த படத்தை வந்து இயக்கலாம். நம்ம வேண்டின ஒரு விஷயம் தப்பா போச்சுன்னா என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அப்படிங்கிறத காட்சிகளா அமைச்சு இந்த கதையை சொல்லலாங்கிற முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஜானர் ஹாரர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வருது. இந்த டெக்னிக் தான் இந்த படத்தை இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். பேர் அந்த பொண்ணு தன்னை விரும்பணும்னு நினைச்சதும் ஆசைப்பட்டதும் தான். அதுக்காக அவன் அந்த பொண்ணுக்கு என்ன ஆனாலும் சரி, அவள் இவ்வளோ வியர்டாக நடந்தாலும் சரி, அவளுக்கு என்ன ஆபத்து நடந்தாலும் சரி, தனக்கு கிடைக்கிற காதல் கிடைக்குது, அது உண்மைங்கிற நம்புற அளவுக்கு தான் பேர் வந்து சுயநலவாதியா இருந்திருக்கான். அதே நேரத்தில் அந்த ஒரு காட்சி, அந்த என்ன காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரும் நிக்கியும் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் சாரா கிட்ட வந்து ஒரு மெசேஜ் வரும். தான் வெளியே தான் காத்திருக்கேன், நம்ம 2 பேரும் பேசணும் அப்படின்னு சொல்றதாகும். இந்த அப்சசிவான நிக்கியோடைய பிஹேவியர்லேருந்து பயந்த பேர் அவளுக்கு தெரியாமல் எந்திரிச்சு போகிற காட்சியை நம்மளுமே பதபதிச்சு பார்த்துப்போம். ஏதாவது நடந்துருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருப்போம். அந்த நேரத்தில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறாங்க. என்னன்னா, நிக்கி 2 விதமான மனநிலையில் இருக்கிறா. வெளிப்படுத்துகிற விதம், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஒரு விதம். இந்த போராட்டத்துக்கு மத்தியில தான் நிக்கி இருக்கா அப்படிங்கிறத அந்த காட்சியில தான் வெளிப்படுத்துறாங்க. அந்த காட்சியில தூங்கிக்கிட்டு இருக்க நிக்கி உள்ள ஆழ்ந்த அவளுடைய மனசுல இருக்கக்கூடிய நிக்கி வெளியே பேசுவா. என்னை கொன்னுரு, என்னால இந்த மாதிரியான பிஹேவியரோட வாழ முடியாது, உன்னை லவ் பண்ற மாதிரியா நான் எப்பவுமே நினைச்சது கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு போக்குல தான் அவ சொல்லுவா. மாத்தி மாத்தி பிஹேவ் பண்றா அப்படிங்கிறத நாம இப்பதான் உணர்வோம். காரணம் என்னன்னா, 2 விதமான நிக்கி இருக்காங்க. ஒன்னு அப்சசிவ் நிக்கி, இன்னொன்னு ஆள் மனசுல இருக்கிற உண்மையான நிக்கி. இவங்களுக்குள்ள நடக்கிற போராட்டத்தை இந்த படத்துல ரொம்ப முக்கியமா, ரொம்ப தெளிவா
இதை வந்து காமிச்சிருக்காங்க. இதே மாதிரியான படங்கள் சமீப காலமா வரிசையாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். கெட் அவுட், வெப்பன்ஸ், இப்போ அப்சசிவ், இந்த மாதிரி படங்கள் வந்து பில்லி சூனியம், ஏவல், மேனிப்புலேஷன் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை அடிப்படையாக வச்சு இந்த கதைகள் எடுத்திருக்காங்க. நாம இதை ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபேக்டரா மட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் விடல. ஏன்னா இப்ப கருப்பு போன்ற படங்களும் வந்திருக்கு, சாமி படங்களும் மற்ற சூப்பர் நேச்சுரல் கதை அம்சங்களை கொண்ட படங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான படங்கள் இப்போ சமுதாயத்துல பேக்வர்ட்ஸை நோக்கி தான் கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, மூட நம்பிக்கைகள் சார்ந்த காட்சிகள் அமைப்பும் மூட நம்பிக்கைகள் சார்ந்த சூப்பர் நேச்சுரல் திங்ஸையும் வச்சு படம் பண்ணும்போது அந்த படங்கள் நமக்கு எங்கேஜிங்காக இருந்தாலும் இது ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கலாம்னு ஒரு விவாதம் எழுது. நாங்க அதை கேள்வியா தான் வைக்கிறோம். இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் ஒரு 3 டெக்னிக்ஸை மிக உன்னிப்பாக கவனித்தேன். முதல் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. இந்த ஸ்க்ரீன் பிளேல அவங்க எடுத்துக்கிட்ட கதைக்கு சம்பந்தமான கேரக்டர்ஸை மட்டுமே வைத்து அவங்க சுற்றி இருக்கக்கூடிய வேற எந்த கேரக்டரையும் காட்டி அதை டைவர்ட் ஆகாமல் இதை ஒரு கோப்டாக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்திருக்கு. இந்த படத்தோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபிலிம் மேக்கிங். இந்த ஃபிலிம் மேக்கிங்கில் அவங்க லிமிட்டட் லொக்கேஷன்ஸை காட்டியிருந்தாலும் இந்த படத்தில் 11 கோடி ரூபாயில் இப்படி ஒரு லைட்டிங்கில் இந்த படத்தை எடுக்கவே முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த லைட்டிங்கில் அந்த பொண்ணுக்கு ஒரு டார்க் டோனை வந்து கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு இந்த ஹாரர் எலிமெண்ட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இதே நேரத்தில் இந்த லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 லொக்கேஷன்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வீடு, இன்னொன்று வந்து காரு, இன்னொன்று ஆஃபீஸ். இந்த 3 லொக்கேஷன்ஸில் இவங்க இந்த படத்தோட டோனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வேற எந்த விதமான எக்ஸ்ட்ரா லொகேஷன்ஸ் போய் இதை கெடுக்காம இதை வந்து கட் ஷார்ட்டா பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார் சீக்வன்ஸில் நிக்கி பேர் கிட்ட கேட்குற கேள்வி, என்ன லவ் பண்றியா அப்படிங்கிற அந்த கேள்வி, பேர் அந்த தயக்கம், இந்த ஹோல் சீக்வன்ஸையும் அவங்க ஒரு 10 வித்தியாசமான முறையில் எடுத்து பார்த்துருக்காங்க. அதில் இந்த காட்சியை மட்டும்தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. அந்த காட்சி அவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டை நமக்கு கொடுக்குது. ஏன்னா இந்த படத்துடைய மிக திருப்பு முனையே அந்த காட்சின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படத்தோட 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ப்ரொடக்ஷன். இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் மியூசிக் அண்ட் சவுண்ட் டிசைனிங் இதில் தான் அவங்க அதிகமாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாரர் எலிமெண்ட்டை நமக்குள்ள கடத்துறதுக்காக இந்த மியூசிக்கையும் சவுண்ட் டிசைனிங்லையும் ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வியர்டான சத்தங்களையும் ரிங்டோன் முதற்கொண்டு அவங்க வியர்டான சத்தங்களை வந்து கையாண்டிருக்காங்க. அதே நேரத்தில் நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில காட்சிகளில் பேக்வேர்ட்ஸில் நடந்து போகிற அந்த வியர்டான நடப்பு, அதுக்கு கூட அவங்க அந்த விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்காக டான்சர்ஸ் ஹையர் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன்லையும் இந்த படம் மேக்கிங், டெக்னிக்கல், இது எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இந்த படம் வந்து ஒரு கோட்ல இணைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கு. அதே நேரத்தில் நமக்கு ஒர்க் ஆயிருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்டா எனக்கு தோணுது என்னன்னா, இந்த கதை ஒரு பெண்கள் சம்பந்தமா, பெண் அப்சசிவா நடந்துக்கிற காட்சிகள் காட்டுறதுனால தான் இவ்வளவு பெரிய ஹிட் ஆயிச்சோ அப்படின்னு தோணுது. இதே ஆண்கள் அப்சசிவா நடந்த காட்சிகளா படமா எடுத்திருந்தா இந்த அளவுக்கு ரீச் நடந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த படத்துடைய நெகட்டிவ் பாயிண்ட். ஓவராலா இந்த படத்தோட டேக் அவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் மீது இன்னொருவருக்கு காதல் அதீதமாக வந்துச்சுன்னா ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இந்த படத்தில் வந்து காட்சிகளாக அமைச்சிருக்காங்க. அது நமக்கு பொருந்தியும் வந்திருக்கு, எங்கேஜிங்காகவும் இருக்குன்னு சொல்லலாம். இதே நேரத்தில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமயங்களில், இந்த காலகட்டத்தில் ஓடிடி தளங்கள் அதிகமாக இருக்கிறனால திரை அரங்குகளுக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் கம்மியாக இருக்காங்க. இங்கேயும் சரி, அமெரிக்காவிலும் சரி, எல்லா இடங்கள்லையும் இந்த படம் தியேட்டருக்கு ஆட்களை வரவழைச்சிருக்கு. அதே நேரத்தில் பெண்கள் கூட்டத்தை அதிகமாக பார்க்கறதும் ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். இதே மாதிரியான ஒரு நல்ல திரைப்படத்தை பற்றி நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ நிகழ்ச்சியில் நாம் பேசலாம், இணையலாம். நன்றி.